ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பேச போகிறோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான நாடான ஜப்பானை பற்றி தான். ஸோ அவங்கள மக்கள், அவங்களோட நாகரிகம், சுத்தம், ஒழுக்கம், தொழில்நுட்பம் இது எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ஜப்பானுக்குள்ளே இருக்கிற இன்னும் சில பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா அது கேட்கறதுக்கே ரொம்ப வியர்டாக யூனிக்காகவும் இருக்கும். இப்படியெல்லாம் உண்மையிலுமே இருக்குமான்னு சொல்லி நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜப்பானில் இருக்கக்கூடிய சில வியர்டான அதே சமயம் மிஸ்டீரியஸான ட்ரெடிஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டில் ஹிக்கிகோ மோரின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, வெளி உலகத்துலேருந்து முழுவதுமாக விலகி வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறது. ஸோ இப்படி வாழ்கிறவங்கள ஹிக்கிகோ மோரி மக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களோட பல மாதங்களாக, சில சமயம் பல வருடங்களாகவும் வீட்டிலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க. வெளியில் இருக்க மனிதர்களோட பேசுகிறதோ, சமூகத்தில் கலந்து பழகிறதோ அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஜப்பானில் இருக்கிற சமூக அழுத்தமும் போட்டித்தன்மையும் மன அழுத்தம்னு சொல்லப்படுது. ஜப்பான் சமூகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒழுக்கமானவும் வேலை பழக்கம் நிறைந்ததாகவும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மனுஷனுமே அங்கே பெஸ்ட்டாக இருக்கணும், தோல்வி வரக்கூடாதுன்றதுக்காக பல முயற்சிகள் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கூடும் அண்ட் சிலருக்கு அவங்களோட வாழ்க்கையை பாரமாகிடும். அதனாலே அவங்க மெதுவாக வெளி உலகத்துலேருந்து தள்ளி அவங்களே ஒரு அறைக்குள்ளே அடைச்சி விடுறாங்க. ஸோ இங்கே தான் அவங்க சாப்பிடுவாங்க, உறங்குவாங்க, வாழ்கிறாங்க. அவங்களோட பெற்றோர்கள் இல்லைனா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான உணவை கதவுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. அவங்க கதவு திறந்த அதை எடுத்துட்டு மறுபடியும் கதவு மூடிடுவாங்க. இப்படி பல வருடங்கள் கழிச்சும் சிலர் முற்றிலுமாகவே மனிதர்களோட தொடர்பே மறந்து அந்த அறைக்குள்ளேயே வாழுவாங்க. அவங்களுக்கான உலகம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ரூம்னு சொல்லலாம். ஸோ அங்கே அவங்க படங்கள் பார்க்குறது, இல்லாட்டி இணையதளத்தில் யாராவது ஒருத்தரோட பேசுகிறது, அப்படியும் இல்லைன்னா தியானங்கள் செய்கிறது மாதிரியான விஷயங்களில் அவங்களோட நேரத்தை செலவழிப்பாங்க. அடுத்து ஜப்பான் நாட்டில் இன்னொரு ஆச்சரியமான பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, அங்கே சிலர் அவங்களுக்குள்ளே இருக்கிற தனிமை உணர்ச்சியை நீக்கிக்குள்ள ஒரு பொம்மையை வாழ்க்கை துணையாக வச்சுக்கொள்கிறாங்க. அந்த பொம்மை ஒரு சாதாரண பொம்மை மாதிரி இருக்காது. அது மனிதர்களை போலவே உருவாக்கப்பட்டிருக்கு. மூக்கு, கண், தோல், நிறம் எல்லாமே உண்மையான ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அதே போலவே இருக்கும். சிலர் அந்த பொம்மைகளுக்கு பெயர் வைக்கிறாங்க, அதோட பேசுகிறாங்க, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, என் கூடவே அது கூட ட்ரிப்பும் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப சிலருக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு ஆழமான சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குது. ஸோ அது என்னென்னா, பலர் வாழ்க்கையில் உண்மையான ரிலேஷன்ஷிப்பை தேடி நிறையவே காயங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு தேடியும் யாருமே அவங்கள சரியாக புரிஞ்சிக்காமையும் வாழ்க்கையில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு மனிதர்களிடமிருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக உயிரில்லாத பொம்மைகளிடம் தான் அவங்களோட பாசத்தையும் ஆறுதலையும் தேடுறாங்க. ஸோ பல ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மனநிலை பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் சிலர் இதை ஒரு புதிய கலாச்சாரம் மாதிரி ஜப்பானில் பார்க்குறாங்க. அடுத்தது ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான மரபுகளில் ஒன்று தான் ஒன்சென் குளியல் மரபுன்னு சொல்லப்படுது. ஒன்சென்னா என்னென்னா, இயற்கையாக வெப்பம் கொண்ட ஒரு சுடுநீர் ஊற்றுன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த நீர் பார்த்தீங்கன்னா பூமியோட அடியில் இருந்து தான் வருது. அதில் உள்ள கனிம பொருட்கள் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நன்மை தரணும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் இதில் தினசரி குளிக்கிறாங்க. அதாவது குடும்பமாக, நண்பர்களாக, ஒரு சில சமயம் தெரியாதவங்களுக்கு கூட சேர்ந்து இந்த இடத்துல குளிச்சிருக்காங்க. ஸோ வெளிநாட்டவர்கள் இதை முதல் தடவையாக பார்க்குறப்ப அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் ஜப்பான் மக்களுக்கு இது ரொம்பவுமே இயல்பான ஒரு கலாச்சாரமாக இருக்குது. அவங்களுக்கு தோல், நிறம், வயது, பதவி இது எதுவுமே முக்கியம் இல்லை. அந்த சுடுநீரில் குளிக்கிறது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, என் உடல் சோர்வை நீக்குது, ஆன்மாவை சுத்தப்படுத்துதுன்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க இப்படி செய்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனைக்கு சமமான அமைதி தரக்கூடிய அனுபவமாக இருக்குது. அதே சமயம் ஜப்பான் நாட்டில் இன்னொரு வித்தியாசமான கலாச்சாரம் இருக்குது. அது தான் இயந்திர மனிதர்கள், அதாவது ரோபோட்கள். அங்கே இப்போ எல்லா துறையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்கள் தான் வேலை செய்கிறாங்க. சில கோயில்கள் கூட ரோபோட்கள் தான் மந்திரம் சொல்லி பூஜையெல்லாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி சில உணவகங்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்கள் தான் அங்கே வர கெஸ்ட்டுக்கு உணவு பரிமாறுறாங்க. ஸோ இந்த இயந்திரங்கள் எல்லாம் வெறும் உத்தரவுக்கு மட்டுமே அடிப்பணிகிற ரோபோட்களாக இல்லை, அவங்க மனிதர்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளவும் ட்ரைன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ பாசம் காட்டுற முகப்பாவம், சிரிப்பு, கண்ணீர் இது மாதிரியான உணர்வுகள் எல்லாம் அவங்களால வெளிப்படுத்த முடியுமா இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஜப்பான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக நம்பிக்கையோடு இருக்கிற குளியல் மரபு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை கொண்ட ரோபோட் மனிதர்கள். அதே போல் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த ஜப்பான் இருக்குது. அங்கே நம்பிக்கை, தொழில்நுட்பம், மரபு இது மூணும் சேர்ந்து ஒரு தனி உலகம் மாதிரியே இருக்குது. ஸோ கைஸ், ஜப்பான் இந்த உலகத்தோட மோஸ்ட் டிசிப்ளின்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான கண்ட்ரியாக இருக்குது. ஆனால் அதோட கலாச்சாரத்தில் இன்னுமே நிறைய மிஸ்டேக் அண்ட் யூனிக்னஸ் இருக்குது. இங்கே ஒவ்வொரு பழக்கத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது.
சிலது ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, சிலது எமோஷ்னலாக இருக்குது, சிலது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. நமக்கு வித்தியாசமாக தோணினாலுமே அது அவங்களுக்கு வே ஆஃப் லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.